ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் இருக்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான். ஸோ என்னை நம்பி எனக்கு கால் பண்ணி ஏதோ ஊர்லேருந்து ஏதோ நாட்டில் இருக்க தமிழர்கள் பார்த்திங்கன்னா நான் 3 மாதத்தில் வருவேன், 4 மாதத்தில் வருவேன். அப்புறம் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க எவ்வளோ பேர், சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே கால் பண்ணி என்னை நம்பி ஒரு வண்டியோட பாதி அட்வான்ஸ் என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டு இல்லை நேரில் என்னை மீட் பண்ணி கூட கொடுத்து 3-4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஆனாலும் வண்டி மேக் பண்ணி தாங்கன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி எனக்கு ஆர்டர் கொடுத்து என்னை இந்த சேனலில் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. நம்ம சேனல் க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான். என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்னை நம்பி புக் பண்ணி என்னை நம்பி பேமெண்ட்ஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன்லேருந்து வண்டி சேஸ் நம்பர், வண்டியோட கண்டிஷன், கலர்ஸ் எல்லாமே என்னை நம்பி நீங்கள் இது மாதிரி பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ், ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வாரம் எனக்காக என் வீடியோக்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ வண்டி எப்படி இருக்குது? Rx100ங்க. கலர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இந்த மாதிரி எப்பயுமே பிளாக் அண்ட் சில்வர்லேயே போட்டுட்ருப்பேன். ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரி பண்ண கலர் இது. ஸோ அவர் இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் பண்ணியிருப்பேன். அவன் 10-11 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் இந்த கலர் தான் பண்ணியிருப்பேன். கீழேருந்து ஆஷா நம்ம வீடியோவை பார்த்து கிட்டத்தட்ட 2-3 மாதம் வெயிட் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசித்து கடைசியில் காசெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வெளியூர் தான். என்னை அவர் நேரில் பார்க்கல, வண்டியும் நான் நேரில் பார்க்கல. அவர் இதுக்கு முன்னாடியும் பார்க்கல, இதுக்கப்புறமும் இப்போயும் அவர் எனக்கு பார்சல் பண்ணிவிடுங்க, ஷிப்பிங் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ நம்பிக்கை வச்சு என் மேலே கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் அப்போ பண்ண அதே கலரிங் மேட்சை வச்சு இப்போ நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குது வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு? இது ரெட் மாதிரி இருக்கும், இல்லை சில்வர் மெரூன் மாதிரி இருக்கும். இல்லை, ரெட்டும் இல்லை மெரூனும் இல்லை, ரெண்டுமே கலந்த கலருங்க. டிஃப்ரெண்ட்டாக இது பண்ண கலர், ரெண்டுமே மிக்சிங் பண்ண கலர். வீடியோவில் ஒரு கலரில் இருக்கலாம், மேபி நேரில் பார்த்திங்கன்னா மெரூனாகவும் இருக்காது, ரெட்டாகவும் இருக்காது, ஒரு மாதிரி டார்க் ரெட் அண்ட் மெரூன் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ வண்டி எப்படி இருக்குது? கீழே அதே மாதிரி ஆஷாகவும் இருக்காது, பிளாக்காகவும் இருக்காது. இது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு டார்க் ஆஷ்னு கூட சொல்லலாம், எலிஃபேண்ட் கிரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? Rx100 கலருக்கு வண்டிக்கு எந்த கலர் அடித்தாலும் செட் ஆகிடுங்க. வண்டி எப்படி ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் எல்லாமே புதுசு, நம்ம சேனலில் கொண்டு வர மாதிரி. அதே மாதிரி ஹெட்லைட் போட்டிருப்பேன், தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹெட்லைட் ஆல்ட்ரேஷன் பண்ணது. அதே மாதிரி சைட் லாக்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அவர் கேட்ட மாதிரி. ஸோ சாரி கார்ட் போட்டிருக்கேன். ஸோ பம்பர்ஸ் எல்லாமே, மிரர் மட்டும் வேணான்னு சொல்லிட்டாரு. கேட்குறவங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் கம்பெனி ஃபிட்டிங். அதை தவிர்த்து வெளியே இருக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். இந்த மாதிரி இந்த ஹெட்லைட்டு, சாரி கார்டு, பம்பர் மிரர்ஸ்லாம் நான் போட்டு கொடுத்துருவேன். மற்றபடி கலருக்காகலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் நான் பண்ணுறது கிடையாது. சேம் பேமெண்ட் தான். ஒரு வண்டியோட ஃபுல் ரெஸ்டரேஷன் என்ன பண்ணுறோம் அதுதான். டபுள் கலர் ட்ரிபிள் கலர்னு போகும்போது தான் பெயிண்டிங் காஸ்ட் என்ன வருதோ நான் தனியாக சொல்லிடுவேன். மற்றபடி வண்டி எப்படி இருக்குது? செம்ம மழைங்க சென்னையில். இப்பயே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப மழையாக இருக்கும். சென்டர் ஸ்டாண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகதியில் புதஞ்சிருக்கும். ஏன்னா லைட்னிங் எந்த பக்கம் நிப்பாட்டினாலும் சரி வரலன்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் நிப்பாட்டினேன். இப்போ கூட உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியல. ஆனால் நான் ஜூம் பண்ணி காட்டும்போது நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரே ஒரு ரெஸ்டர் திங்ஸ் கூட இருக்காது. எல்லாமே ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் எல்லாமே புதுசு. பெயிண்டிங் ஐட்டம் மட்டும் டேங்க் 12,000 11,000 இப்போ அவங்க சொல்கிறதா ரேட்டுன்னு விற்றுட்ருக்காங்க. 12,000 கிட்ட மார்க்கெட்டில் வருது. அதனால் டேங்க்கு, இந்த பெயிண்டிங் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வண்டியில் இருக்கிறதே கழட்டி டிங்கரிங்லாம் பார்த்து பக்காவாக லீக்கேஜ்லாம் இல்லாமல் ரஸ்டட்லாம் கொஞ்சம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். ஸோ மற்றபடி எதுவுமே பெயிண்டிங் இந்த நிக்கல் பண்ணி போடுறது, ஹேண்டில் பார், பின்னல் ஹோல்டர், மட்கார்டு, ஃபோக்ஸ், ரிம் அதெல்லாம் எல்லாமே சைலன்சர் கொண்டு எல்லாமே புதுசு தான். நிக்கலிங் ப்ராடக்ட்லாம் நான் கொடுத்து போட மாட்டேன், அதனால் லைஃப் வராது. புதுசு போட்டால் லைஃப் வருங்க. அதெல்லாம் தான் ஒரிஜினல் கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட 75-80% பார்த்திங்கன்னா எனக்கு ஒரிஜினல் கிடைக்குது. அதனால் ஒரிஜினாலிட்டி கிடைக்கிறதுனால நான் அப்படியே எடுத்து போட்டுறேன். ஸோ இந்த வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு இந்த வண்டியோட ஃபுல் டாக்குமெண்டேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே சொல்கிறேன். வாங்க இந்த வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். Rx100ங்க. 90s மாடல் தான். எனக்கு தெரியல கரெக்டாக. டாக்குமெண்டேஷன் கரண்ட்டில் தான் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. அதுவும் இப்போ தான் பண்ணேன் எஃப்சி இன்சூரன்ஸு. அண்டு டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. 95 or 94 மாடல் தான் நினைக்கிறேன்.
ஸோ எனக்கு கரெக்டான அந்த இயர் வந்து 94 இல்லை 95 தெரியல. டாக்குமெண்டேஷனை கரெக்டாக பார்த்துட்டு வரல. ஆனால் ஏன்னா எஃப்சி பண்ணி கிட்டத்தட்ட வண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எஃப்சி கொண்டு வர சொன்னாங்க. ரெடி பண்ண முடியல. ஏன்னா வண்டியை வந்து காமிச்சா தான் எஃப்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு வண்டியை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்மார்ட் கார்டு இப்போ தான் வந்துச்சு. ஸோ 90s மாடலுங்க, 94 or 95 வர ஒரிஜினல் சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் இருக்கா RX100. எப்படி இருந்தது அதோட பீட்டு? சைலன்சர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் RX100 சவுண்ட்னா அதிகமாக வரும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. RX100 கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டாக் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா சத்தமே வராது, போகிறதே தெரியாது. நம்மளாக கோர் ஆல்ட்ரு பண்ணி போடுறது தான். அதனால தான் இதில் ஆல்ட்ரு பண்ணி போட்டுருக்கிறது தான் அந்த பீட் வந்தது. இன்னும் சைலன்சர் புதுசாக இருக்கிறதுனால உள்ள கார்பன் பிடிச்சி அந்த ஆயிலெலாம் பிடிச்சி சத்தமே டோட்டலாக மாறிடும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்குங்க. நேரில் பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு சவுண்ட்லேயும் கலர் வைஸ்லேயும் சரியான செலெக்ஷன். நம்ம பண்ணதை பார்த்து நம்மகிட்டே கொடுத்ததுனால அந்த வண்டியிலையும் இந்த வண்டியிலையும் ஒரே ஃபீல் தான். ஐ மீன் அப்போ இருந்ததுலையும் இப்போ இருந்தது ஒரே டிஃப்ரென்ஸ் தான். பேக்கில் வந்து பின்னு ஹோல்டர், அதில் கேரியர் போட்டிருக்கேன், வேணான்னு சொல்லிட்டாரு. மற்றபடி இதில் ஹெட்லைட்டு, சென்ட்ரல் லாக்லாம் போட்டிருக்கேன். வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொன்னாங்க. ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ எந்த வண்டி நான் கொடுத்தாலும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் கொடுப்பேன். கரண்ட் இல்லாத வண்டிலாம் வருது, இருந்தாலும் நான் கரண்ட் பண்ணி தான் கொடுப்பேன். கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட 4.5 மாதம் வெயிட் பண்ணிட்டாரு. 4.5லேருந்து ஆயிடுச்சு, 4.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா மழைன்னு சொல்லிக்கிட்டே நான் ஒரு 2 வாரம் அனுப்பாமல், 1 வாரம் கிட்ட அனுப்பாமல் இருந்துட்டேன். ஏன்னா நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது ஒரு 6-5 கிலோமீட்டர் போகணும். ப்ளஸ் நம்மளுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ மழையிலேயும் நனைய முடியாது. அப்படியே பைக் போனாலும் கொஞ்சம் நாஸ்தி ஆகிடும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி மழை இங்கே எடுத்துகிட்டு வந்து தான் பெய்யுது, வர வழியில் இல்லை, இங்கே எடுத்து வந்து தான் பெய்யுது. ஸோ ஆனாலும் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி வீடியோலாம் போட்டாச்சு. எப்படி இருக்குது அதோட கலர், பெர்ஃபார்மன்ஸ், பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கரெக்டில் தான் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, என்ன கலரில் கேட்குறீங்களோ, என்ன டிஸ்க் வச்சோ, டிஸ்க் இல்லாமலோ, அலாய் இல்லாமலோ, சென்ட்ரலாக்கோ, இல்லை பின்னு ஹோல்டரோ, ஹேண்டில் பாரோ, என்ன ஹெட்லைட்டோ, ஆரனோ. ஸோ இதில் ஆரன் கூட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணியிருப்பேன். ஸோ டபுள் ஆரன் ரூட்ஸ் வச்சு பண்ணியிருப்பேன். அதுக்கு நம்ம பேட்ரி ஒயரிங் எல்லாமே பண்ணி அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் நார்மலாக ஒரு ஸ்டாக் கண்டிஷன் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இல்லாமல் 170 பண்ணிகிட்ருக்கேன். 1,70,000. ஃபஸ்ட்டு 150 பண்ணேன், அப்புறம் 165, அப்புறம் 160, அப்புறம் 170. இப்போ 170 பண்ணிட்டேன்னா மார்க்கெட் ரேட்டு ஏற செகண்ட் ஹேண்ட் ஸ்பேர்ஸோட ரேட்டும் ஏறுது, செகண்ட் ஹேண்ட் பைக்கோட ரேட்டும் ஏறுது, புது ஸ்பேர்ஸோட ரேட்டும் ஏறுறதுனால ஸோ அப்படியே 5,000 மேலே வந்துருச்சு. இப்போ 170 பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வண்டியே மார்க்கெட்டில் 80,000 to 90,000 தான் ஒரு வண்டி கிடைக்குது. அதுக்கு மேலே குறைஞ்சதுலேயும் குறைஞ்சது 90,000 இல்லாமல் இந்த வண்டியை எடுக்க முடியாது. ஸோ நான் பார்த்து ஒரு 80, 75, 85 எடுத்து மேலே ஒரு 90,000, ஒரு 1 lakh கிட்ட சில வண்டிக்கு ஆகிடுது, சில வண்டி கம்மியாகும். ஆனால் எப்படி இருந்தாலும் 85, 90,000 வந்துடும், 95,000 கிட்ட வந்துடுது. ஸோ அப்படி பண்ண வண்டி தான் இது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 180 வந்துருச்சு. ஏன்னா ஹெட்லைட்டு அதுக்கேற்ற பேட்ரி, அப்புறம் ஆரனு. ஸோ 2 பேட்டரியும் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷனு, ஒயரிங் கிட்டு, ஸோ சாரி கார்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆயிடுச்சு 7-8 ரூபா ஆயிடுச்சு. ஹெட்லைட்டு, ஆரனு, அந்த ஃபிட்டிங், இந்த ஃபிட்டிங், அது அப்படியே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 177, 78 சொல்லுங்களேன். ஷிப்பிங்கோட 180 கிட்ட வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டாங்க. என்னால் தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு மழைன்னு. இன்னி பரவாயில்ல, நம்ம நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு பாருங்கள், நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். ஸோ வீடியோ எடுத்துட்டேன், வண்டியை நான் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி RX100, RXG, RXZ, RX135 4 ஸ்பீட், 5 ஸ்பீட், செட்டோட 5 ஸ்பீட் கிடைக்கிறதில்ல, ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஏன்னா 5 ஸ்பீடு 135 ஸ்பீடே காஸ்ட்லியாக போகுது. இப்போ ஒரிஜினல் ஜப்பான் மேக்கும் 2 lakhs அபோவ் போயிட்டுருக்கு. ஸோ வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். ஆக்சிட்டிஸ் கண்டிஷனில் கொடுக்கறதில்ல. ஆக்சிட்டிஸ் கண்டிஷனில் கொடுத்தாலும் 110, 120, ₹1 அப்படி வந்துடுது. ஸோ அதனால தான் ரெடி பண்ணியே கொடுத்துட்றேன். மேலே ஒரு 70,000, 80,000 ஆனாலும் நான் ரெடி பண்ணியே கொடுத்துருவேன். ஸோ RX100 பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அதோட ரேட், இப்போ மார்க்கெட் ரேட் என்னன்னு தெரியும். நான் பண்ணி கொடுக்குற ஒர்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பீட்லேருந்து, இன்ஜின் ஒர்க்லேருந்து, பேப்பர் ஒர்க்லேருந்து, முக்கியமாக சேசிஸ் நம்பர் ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக பார்த்து தான் எடுப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் RX100 புல்லட் வீடியோஸும் நிறைய போட்டிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். புல்லட் வீடியோஸ் நிறைய இருக்குது நம்ம வண்டியில், நம்ம சேனலில். நீங்கள் போய் பாருங்கள். புல்லட்டும் நிறைய என்கிட்ட இப்போ இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். RX நிறைய இருக்குது, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.